நம்ம எல்லாருமே பாய்காட் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு விஷயத்தை புறக்கணிக்கிறோன்னா நாங்கள் அதை பாய்காட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பாய்காட்டுங்கிறது ஒருத்தருடைய பேரை இன்றைக்கி உலகம் முழுக்க புறக்கணிக்கிற அப்படிங்கிற மீனிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 1880s அயர்லாண்டில் இருந்த ஒரு லேண்ட்லார்டோட ஏஜென்ட் பேர் தான் ஜேம்ஸ் கன்னிங்கம் பாய்காட். லேண்ட்லார்டோட ஏஜென்ட்னா நம்ம ஊரில் ஜமீன்தார் பண்ணையார்லாம் இருப்பாங்களே அவங்களோட அசிஸ்டண்ட் மாதிரி. இப்போ அங்கே இருக்க லேண்ட்லார்ட்ஸ்லாம் நம்ம ஊர் ஜமீன்தார் பண்ணையார் மாதிரி அதே ஊரில் இருக்க மாட்டாங்க. அவங்க டவுன் இல்லை சிட்டிக்கு மூவ் ஆயிடுவாங்க. ஆனால் அந்த ஊரில் இருக்க அவங்களோட அந்த 500 ஏக்கர் 1000 ஏக்கர் நிலத்தை பார்த்துக்கிறதுக்கு சார்லஸ் பாய்காட் மாதிரி ஏஜென்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த சார்லஸ் பாய்காட் கொஞ்சம் க்ரூவலான ஆள். அந்த லேண்டில் வேலை செய்கிற டெனன்ஸை மோசமாக ட்ரீட் பண்ணுறது, அந்த லேண்டில் நார்மலான ரெண்ட்டை விட அதிகமான ரெண்ட் கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இப்படி இருக்கப்ப ஒரு ஹார்வெஸ்ட் சீசனில் அந்த ஊரில் மழையே இல்லை. அதனால் அவங்களோட விளைச்சலும் ரொம்பவே கம்மியாயிருச்சு. ஸோ அந்த லேண்டை கல்டிவேட் பண்ண டெனன்ஸ் எல்லாம் பாய்காட் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி விளைச்சல் கம்மியாயிருச்சு, ஸோ இந்த ஒரு சீசன் மட்டும் லேண்ட் ரெண்ட்டை கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சார்லஸ் பாய்காட் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கேட்க வந்த டெனன்ஸில் ஒரு 15 பேரை லேண்டை விட்டு எவிக்ட் பண்ணிடுறாரு. இனிமேல் நீ என்னோட லேண்டில் விவசாயமே பண்ண வேண்டாம் அப்படின்னு. இப்போ அந்த எவிக்டான டெனன்ஸ் மட்டும் இல்லை, மற்ற டெனன்ஸோ ஊர் மக்களோ இவர் மேலே பயங்கர கோபத்தில் இருந்திருக்காங்க. ஆனால் யாரும் அவர்கிட்ட போய் சண்டைலாம் போடலை. அதுக்கு பதிலாக அவங்களோட எதிர்ப்பை வேறு மாதிரி காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த 15 பேரை எவிக்ட் பண்ணதுனால அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு இவருக்கு ஆட்கள் தேவை. ஸோ ஒரு ஊரில் போய் கூப்பிட்றாரு, என்னோட லேண்டில் வேலை செய்ய ஒரு 15 பேர் வாங்க அப்படின்னு. பார்த்தா ஊர்லேருந்து யாருமே வரல. சரி, ஆல்ரெடி இருக்க டெனன்ஸாவது ஒழுங்காக வேலை செய்கிறாங்களான்னு பார்க்க லேண்டுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா யாருமே இல்லை. இவருக்கு ஒரே குழப்பமாயிருச்சு. அதே குழப்பத்தோட வீட்டுக்கு போகிறாரு. அவர் வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் அன்னைக்குன்னு பார்த்து யாருமே வரலை. அதுக்கப்புறம் தான் சார்லஸ் பாய்காட்டுக்கு புரியுது, இனிமேல் யாரும் இவர்கிட்ட வேலை செய்யக்கூடாதுன்னு அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்கன்ட்டு. இது போக போக எப்படி ஆயிருக்குன்னா, அந்த ஊரில் இருக்க போஸ்ட்மேன் இவருக்கு வர மெயிலெலாம் இவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்காம அவரே கிழிச்சு போட்டுடுறது, லோக்கல் கடையில் ஏதாவது பொருள் வாங்கலான்னு போனால் இவரை பொருள் கொடுக்காம விரட்டி அடிக்கிறது, இப்படி எல்லா இடத்துலையும் இவரை புறக்கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. லிட்ரலாக ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற மாதிரி. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் அந்த ஊரில் இருக்க முடியல. அதனால் அவர் அயர்லாண்டை விட்டு இங்கிலாந்துக்கு போயிட்டார். அதாவது ஊர் விட்டு ஊர் போல் இவர் நாடு விட்டு நாடே போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் இங்கிலாந்துலேயே இருந்து கடைசியாக இங்கிலாந்துலேயே இறந்தும் போயிட்டார். திரும்ப அயர்லாந்து போகணுங்கிற எண்ணமே அந்த மனுஷனுக்கு வரல.